நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தமிழுக்கு ஜிகே மேக்ஸுக்கும் வீடியோஸ் இருக்கும். இருந்தாலும் மேக்ஸ் வீடியோஸ் தான் வந்து நிறைய இருக்கும். சரிங்களா? இங்கே வந்து ஒரு சின்ன கன்ஃப்யூஸ் வரும் உங்களுக்கு. நம்ம ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், மேக்ஸ் வந்து டாபிக் வைஸும் வந்து ப்ளேலிஸ்ட் இருக்கும். ஏஜஸுக்கு, அப்புறம் பிளட் ரிலேஷன், நம்பர் சீரியஸ், பர்சன்டேஜ், ஏபி, ஜிபி, மென்சுரேஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, அப்புறம் சிம்பிளிஃபிகேஷன், அந்த மாதிரி நிறைய ப்ளேலிஸ்ட் இருக்கும். சரிங்களா? அதாவது டாபிக் வைஸும் ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வைஸும் வந்து ப்ளேலிஸ்ட் இருக்கும். கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸு, அதுக்கப்புறம் ரோடு இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் வைஸும் வந்து நம்ம சேனலில் வந்து ப்ளேலிஸ்ட் இருக்கும். சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ், குரூப் 2, அப்புறம் குரூப் 4க்குலாம் கூட இருக்கும் இல்லையா? அப்புறம் இஓ எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் இருக்கும். நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பர் வைஸும் பார்க்கலாம், இல்லை டாபிக் வைஸும் பார்க்கலாம். சரிங்களா? எப்படி வேணாலும் பார்க்கலாம். நீங்கள் வந்து சேனலோட ப்ளேலிஸ்ட் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பர் வைஸ் இருக்கும், டாபிக் வைஸ் இருக்கும். நீங்கள் வந்து எப்படி வேணாலும் வீடியோஸ் வந்து பார்க்கலாம். கொஸ்டின் பேப்பர் வைஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு ப்ளேலிஸ்ட்டு மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ வந்து சில கான்செப்டில் இருக்கிற கேள்விலாம் வந்து ரீசெண்ட் இயர்ஸில் அவ்வளோவா கேட்கறதில்ல இல்லையா? இந்த ஏஜஸ் சம்ஸு அதெல்லாம் வந்து இப்போ ரொம்பவே கம்மியாக தான் வந்து கேட்குறாங்க. அதனால் அந்த சம்ஸ்லாம் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட சம்ஸுக்கெலாம் நான் வந்து தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணி போட்டிருப்பேன். இப்போ ஏஜஸ்ன்னு இங்கே சம்ஸ்லாம் வந்து போட்டுட்ருக்கேன் இல்லையா? அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டாபிக் வைஸ் பார்க்காம கொஸ்டின் பேப்பர் வைஸ் பார்க்குறீங்கன்னா மட்டும் ஒரே ஒரு ப்ளேலிஸ்ட் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பார்த்துக்குங்க. இதோ இருக்கு இல்லையா? இதோ இந்த ப்ளேலிஸ்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா பார்த்துக்குங்க. இந்த ப்ளேலிஸ்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா பார்த்துங்க. மேக்ஸ் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சம்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில வாட்டி நான் வந்து கொஸ்டின் பேப்பர் வைஸ் போடாமல் சில சம்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா சால்வ் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் வந்து இந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்து நான் அப்டேட் பண்ணுவேன். சரிங்களா? கொஸ்டின் பேப்பர் வைஸ் பார்க்குறீங்கன்னா மட்டும் கொஸ்டின் பேப்பர் வைஸ் பார்த்துட்டு இந்த ப்ளேலிஸ்ட்டை மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு வாட்டி பார்த்துருங்க. ஏன்னா இதில் வந்து அதில் இல்லாத சம்ஸ் மட்டும் இதில் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் டாபிக் வைஸ் பார்க்குறீங்கன்னா அதிலே வந்து எல்லாமே வந்து கவர் ஆகிடும். நீங்கள் கொஸ்டின் பேப்பர் வைஸ் பார்க்கலாம்னாலும் பரவாயில்ல. சரிங்களா? டாபிக் வைஸும் நீங்கள் பார்க்கலாம், கொஸ்டின் பேப்பர் வைஸும் பார்க்கலாம், எப்படி வேணாலும் பார்க்கலாம் நீங்கள். இல்லை இங்கே வந்து இந்த ப்ளேலிஸ்ட்டில் பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இல்லை பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரும் டாபிக் வைஸும் ப்ளேலிஸ்ட்டும் வந்து கலந்துருக்கும். நீங்கள் இந்த ஹோம் பேஜ் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹோம் பேஜ் வந்தீங்கன்னா ஃபோன்லனால இப்படி இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா இல்லை ஃபோனே வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கும். கீழே வரது வந்து பக்கத்தில் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஹோம் பேஜ் வந்தோடனே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டாபிக் வைஸாக நான் போட்ட ப்ளேலிஸ்ட் வந்து இங்கே இருக்கும். டைம் அண்ட் ஒர்க்கு, பர்சன்டேஜ், சரிங்களா? இதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் இங்கே கீழே டவுன் ஏரோ வந்து போட்டிருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் சில டாபிக் வைஸ் ப்ளேலிஸ்ட்டும் உங்களுக்கு காட்டும். சரிங்களா? நீங்கள் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் பார்க்குறோன்னா இந்த ப்ளேலிஸ்ட்டில் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன வரும்னா கொஸ்டின் பேப்பர் வைஸ் நான் போட்ட ப்ளேலிஸ்ட் வந்து இருக்கும். சரிங்களா? இது முடிஞ்சோடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டிங் மாதிரி இருக்கும் பாருங்கள், டிஎன்பிசி மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொஸ்டின் பேப்பரோட ப்ளேலிஸ்ட் இருக்கும். சரிங்களா? கொஸ்டின் பேப்பர் வைஸ் பார்க்கணுன்னா இங்கே வந்து நீங்கள் கொஸ்டின் பேப்பர் வைஸ் பார்த்துக்கலாம், அது மட்டும் தனியாக இருக்கும். அதேமாதிரி டவுனாக இருக்கும் பார்த்தீங்கன்னா மற்ற கொஸ்டின் பேப்பர் ப்ளேலிஸ்ட்டு வந்து இங்கே வரும். சரிங்களா? அதேமாதிரி தமிழுக்கு ஜிகேக்கும் வந்து சில ப்ளேலிஸ்ட் இருக்கும். அது வந்து நீங்கள் எந்த ஆர்டரில் வேணாலும் பார்த்துக்கலாம், அதில் எந்த கன்ஃபியூஷனும் வராது. சரிங்களா? சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷனாக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் நான். நீங்கள் வந்து எப்படி வேணாலும் பார்க்கலாம், டாபிக் வைஸும் பார்க்கலாம், இல்லைனா கொஸ்டின் பேப்பர் வைஸும் ப்ளேலிஸ்ட் பார்க்கலாம். டாபிக் வைஸ் பார்த்தாலும் வந்து எந்த கொஸ்டினும் வந்து மிஸ் ஆகாது. சரிங்களா? கொஸ்டின் பேப்பர் வைஸில் இருக்கிற வீடியோஸை தான் வந்து நான் பிரித்து டாபிக் வைஸ் வந்து போட்டிருப்பேன். எந்த கொஸ்டினும் வந்து மிஸ் ஆகாது. சரிங்களா? கொஸ்டின் பேப்பரில் இருக்க எல்லா சம்ஸும் வந்து ஏதோ ஒரு ப்ளேலிஸ்ட் வந்து கண்டிப்பாக நான் போட்டுட்ருப்பேன். இப்போ நீங்கள் டாபிக்ஸ் வைஸ் பார்த்தாலும் வந்து போதும். சரிங்களா? நீங்கள் வந்து எப்படி வேணாலும் பார்க்கலாம், அது வந்து உங்களோட விருப்பம் தான். பழைய வீடியோஸ் பார்க்கும்போது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ஆடியோ வந்து கிளியராக இருக்காது. சரிங்களா? அதனால் பழைய வீடியோஸ் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் போட்ட வீடியோஸ்லாம் கொஞ்சம் பழசை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கிளியராகவே உங்களுக்கு புரியும். இது ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா சில பேருக்கு வந்து டவுட் வர வாய்ப்பு இருக்குல்லையே, எப்படி வந்து பார்க்கலான்னு. அதுக்காக தான் இந்த வீடியோ. எல்லோரும் வந்து எக்ஸாம் படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து படிங்க. எல்லாேருக்கும் வேலை கிடைக்க வாழ்த்துக்கள்.